இவ்வாறே நாங்கள் வெளிநாடு வெளிநாடு என்று ஓடிக்கொண்டே இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கடந்த கால போராட்டம், என்ன தேவைகளுக்காக நாங்கள் போராடினோம், இன்று என்ன நிலையில் இருக்கிறோம், நாளை என்ன நிலையில் இருப்போம் என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எங்களுக்குள் இருக்கும். ஆகவே இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கடமையும் என்னவென்றால் தங்களது இருப்பை, இந்த சமுதாயத்தின் இருப்பை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது. நாங்கள் ஒரு பக்கத்தில் பார்க்கின்றோம், நிறைய பிரச்சனைகள் பார்க்கின்றோம். மக்களுக்கு வருமானம் இல்லை, வாழ்வாதாரங்கள் இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் கணவன்மாரை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு கிடையாது. இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் கூறினாலும் கூட முழு இலங்கையிலும் வடக்கு மாகாணம்தான் குடியில் கொடி கட்டி பறக்கிறது. ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு 32 லட்சம் லிட்டர் சாராயத்தை பியரை நாங்கள் குடித்து தள்ளுகிறோம் என்றால் வருமானம் எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வருமானம் இல்லை என்று ஒரு பக்கத்தில் அழுகிறோம், இரண்டாவது பக்கத்தில் வடக்கு மாகாணம் என்பது குடியில் இலங்கையில் முதலாவது இடத்தில் இருக்கிறது. அதே போல மட்டக்களப்பு 2வது இடத்தில் இருக்கின்றது. மொத்தமாக வடகிழக்கு ஒரு தேசிய இன பிரச்சனைக்காக போராடியவர்கள், தங்களது எதிர்காலத்திற்காக போராடியவர்கள் என்று பார்த்தால் நாட்டில் பெரும் குடிமக்களாக இருப்பதுதான் நாங்கள் கண்ட மிச்சமா என்று கேட்பதற்கு தோன்றுகின்றது. ஆகவே இளைஞர்களாகிய உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், நிச்சயமாக நாங்கள் முதல் ஆரம்ப கட்டத்தில் நாகரீகம், குடிப்பது நாகரீகம், ஒரு பாட்டிக்கு போவது நாகரீகம், பாட்டியில் இவ்வாறான விடயங்கள் கலந்து கொள்வது நாகரீகம் என்று போய் இறுதியாக எங்கே போய் முடிகிறது என்றால் அது ஒரு மிக மோசமான குடி என்ற பழக்க வழக்கத்தில் மாத்திரமல்ல, எங்களது கலாச்சாரங்கள் வாழ்வெட்டு கலாச்சாரங்களாகவும் அது மாறிக்கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.